ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் லைவ் பார்க்கலாம் வாங்க. அரிசி கழுவிட்டேன், டேப் வாட்டரில் 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி அடுப்பில் உலை வைக்கிறோம். நல்லா அது ஒரு பக்கம் சிம்மில் சின்ன அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போது 11 o'clock டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த மோர் குடிக்கிறதுக்காக கேர்டை நல்லா அடித்தாச்சு. வாட்ரு எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். மோர் தான் ரொம்ப நல்லதாப்பா தயிரை விட. இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் போடலாம், இல்லைன்னா போடாமலும் இருக்கலாம். நல்லா கலந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் டிஃபன் சாப்பிட்டோன்னு குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அக்கா அன்றைக்கி ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு 2 கைப்பிடி அளவு தேங்காய் போடுறேன். இது வந்து தேங்காய் பால் எடுக்க. தேங்காய் நல்லா கொஞ்சம் நல்லாவே அரைச்சிட்டு இது கொஞ்சம் மிக்சியில் நல்லாவே சுற்றிடுங்க. அரைச்சிட்டு அப்படியே பால் எடுத்து அது ஓரமாக வச்சுக்கலாம். இது ஃபிஷ் குழம்புக்கு அக்கா ஊற்றுவேன். இது தேங்காய் பால் அங்கே எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளேயுமே ரைஸ் வந்துருச்சா பார்த்தேன். ரைஸ் இன்னும் வேகலை. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து எடுத்து வச்சுருக்கேன். உரித்தா ஈஸியாக உரிச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் குறப்பாக சுற்றிட்டு வந்துடணும். இதுவும் ஃபிஷ் குழம்புக்கு தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள். ஒரு புளி அளவு ஊற போடும்போது காமிக்கல. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற போட்டு நல்லா கரைச்சி இந்த வடிகட்டுறதில் வடிகட்டுறேன் அக்கா. இந்த வடிகட்டி வந்து எங்கள் அம்மா எனக்கு சீராக கொடுத்தது. அவ்வளோதான். இப்போது ரைஸு வெந்துருச்சு. இப்போ எடுத்து வடிச்சிடலாம். இப்போ அந்த அடுப்பு காலியாக போகுது. அடுத்து என்ன போடலான்னு பார்ப்போம். இப்போ எடுத்து அக்கா வடித்து விட்டுட்டு இப்போ பப்பாயா ஒரு 11 to 12 ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும். அக்கா வந்து பப்பாயா அன்றைக்கி க்ளீன் பண்ணி அது நல்ல விதையோடு உள்ள பப்பாயா வாங்கப்பா. ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் நான். நல்ல மேலெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. எல்லாம் சீவு போட்டு பப்பாயா சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுப்பா. இப்போது இது மீன் குழம்புக்கு ஒரு 4 பச்சை மிளகா, 5 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது பக்கத்தில் சாதம் வடித்த அடுப்பில் நம்ம வந்து எக்கு பாயில் பண்ண போகிறேன். 2 எக்கு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேப் வாட்டரே பிடிச்சி வச்சிடலாம். வச்சோம்னா அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து மீன் குழம்புக்கு தாளிப்போம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் அக்கா. வெந்தயம் அதிகமாக போடுங்க, வாசனையாக இருக்கும். அந்த ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தாலும் பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுடணும். வாசனை சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான் அக்கா. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போவே நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடும். இப்போ ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நல்லா வதங்கும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசால் போடணும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள். தனியா எவ்வளோ சேர்த்தாலும் நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதான். அதனால் தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஃபுல்லாக. மிளகாத்தூள் இன்றைக்கி அக்கா காரம் கம்மியாக தான் போடுறேன். ஒரு மீடியம் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா அக்காவுக்கு ரொம்ப வயிறு வலி. ஆனால் வாய் கட்ட முடியல. ஃபிஷ் குழம்பு பார்த்தோன்னா சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோதான். அந்த புளி கரைசலை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கரைங்க. நல்லா கரைச்சிட்டுப்பா. இப்போயே டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா உடச்சி போடுங்க, இல்லைன்னா நறுக்கி போடுங்க. எப்படி வேணால் போடலாம். பச்சை மிளகா வாசனை தூக்கலாக இருக்கும். ஃபிஷ் குழம்புல பச்சை மிளகா போட்டு பாருங்கள். வாட்ரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் கெட்டியாக பரட்டி சாப்பிடணும் போல் இருந்தால் வாட்ரு அதிகமாக ஊற்றாதீங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வைக்க போகிறேன், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான். பாயில்டு ஆகிடுச்சு எக்குவும். பக்கத்தில் அப்படி வேலை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் அக்காவுடைய லைவை. அப்புறம் இது என்ன ஃபிஷ் பாருங்கள், சாலை மீன். இன்றைக்கி இங்கே எல்லாம் கவலை மீன் சொல்லுவாங்க. சாலை மீன் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் மெதுவாக. இப்போ 2-3 கொதிச்சிச்சு. நல்லா மசாலா பச்சை வாசனை போனோன்னே மீனை போடுங்க. இப்போ எல்லா மீனையும் அக்கா போட்டுருவேன். மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி போடணும். இந்த குழம்புக்கு 1/2 கிலோ ஃபிஷ்ஷு போடலாம் சாலை மீன். நீங்கள் அப்படி இல்லை கம்மியாக போட்டிங்கன்னா புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும். அப்படின்னு அக்காவுக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி வச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா அப்படியே இருக்கணும். மெதுவாக அது என்னமோ அடி பிடிச்சிடணும் ஒரு ஃபீலில் அக்கா மெதுவாக மீனை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக பிரட்டி விடுவேன். நீங்களும் அப்படி பிரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ இதுக்கடையில் அக்கா அன்றைக்கி தலைக்கு ஆயில் போட்டுட்டேன். அதனால் தலைக்கு ஊற்றுறதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் லைட்டு வாமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் மீரா சாம்பு தான் அக்கா யூஸ் பண்ணுவேன். 2 சாம்பு, 1 சாம்பு, 1.5 எவ்வளோ வேணாலும். அடிக்கடி குளித்தா 1 சாம்பே போதும். அதை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருவேன். அது பக்கத்தில் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகுது. இப்போ நல்லா கொதித்து ஃபிஷ்ஷும் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி இறக்க போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் ஊற்றுங்க. 5 நிமிஷம் முன்னாடி ஊற்றினாலே போதும். நான் இப்போ கடைசியாக தான் ஊற்றிருக்கிறேன். இன்னும் அப்படி மெதுவாக ரொம்ப சிம்மில் வச்சுட்டிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே நல்லா எண்ணெய் படரும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. நம்ம அவ்வளோவா ஆயிலே ஊற்றல. ஆனால் அந்த சாலை மீன் எண்ணெயாக படரும். அதுதான் மெயின். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு.
அவ்வளோதான். இப்போ குழம்பு வச்சு நம்ம முடிச்சாச்சு. அடுத்து என்னென்ன வேலைன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடணும். அவ்வளோதான், குழம்பு முடிச்சாச்சாக்கா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அக்காவுக்கும் சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோதான், குழம்பு மூடியாச்சு. குழம்பு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து வீடை நீட் பண்ணணும். அடுப்பு மேடை கீடை எல்லாம் துடைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த கம்பு நேற்று நைட்டு படுக்க போகும்போது ஊற வச்சிட்டேன். காலையில் ஒரு தண்ணி ஊற்றி அலசிட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி கம்பு சோறு பண்ணிவிட்டு அதை வந்து காலையில் கஞ்சி கம்பு கூழாக ஆக்கணும். குடித்தா ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு. இப்போ அக்கா எல்லா பாத்திரம் ஒரு டப்பு பாத்திரம் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு டப்பு பாத்திரம், சிங்கு எல்லாமே நீட்டு, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் திருப்தியாக இருக்கும். நம்ம சமைச்சதுக்கு அடையாளம் இது தான்பா. எனக்கு அப்படி தான். எல்லா வேலையும் முடிச்சிடணும். முடித்தாதான் நிம்மதியாக இருக்கும் அன்றைக்கி. அப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது நல்லா நிம்மதியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆக்கிடுவேன்.